ஒரு பொருள்ல 10 தகவல்கள். சிம்ரன், கத்தரிக்காய் தெரியுமா? ஆங்கிலத்தில் பிரிஞ்சால் அல்லது எக் பிளான்ட் என்பார்கள். எகிப்தில் வினைந்த கத்திரிக்காய்கள் வெண்மையாக கோழி முட்டை போல காணப்பட்டதால் அதற்கு எக் பிளான்ட் என்று பெயர் சூட்டிவிட்டார்கள். பிரிட்டனில் இதன் பெயர் ஆபர்ஜீன். கத்தரிக்காயின் தாவர குடும்பம் சொலானினேஷியை. இதே குடும்பத்தைச் சேர்ந்த வேறு இரு காய்கறிகள் தான் தக்காளியும் உருளைக்கிழங்கும். கத்தரிக்காய் என்று நாம் அதை குறிப்பிட்டு காய்கறி வகையில் மட்டுமே சேர்த்து கொண்டாலும் தாவரவியலின்படி இது ஒரு பழம். இந்தியாவை பொறுத்தவரை காய்கறிகளின் ராஜா என்று கத்திரிக்காய் அழைக்கப்படுகிறது. காரணம், அது உடலுக்கு செய்யும் பலவித நன்மைகள். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. இதற்கு முக்கிய காரணம் இதிலுள்ள நார்ச்சத்து. இதே காரணத்தால் நம் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் ஆய்வையும் குறைக்க உதவுகிறது. அதிக நார்ச்சத்து காரணமாக இது செரிமானத்துக்கும் உதவுகிறது. கத்திரிக்காயிலுள்ள ஃபோலேட், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்துகள் உடலின் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. கத்திரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் நலத்துக்கும் உதவுகின்றன. ஆனால் நிறைய எண்ணெயில் வதக்கி கத்தரிக்காயை உண்டால் மேற்சொந்த நன்மைகளில் பலவும் அடிபட்டுவிடும். கத்திரிக்காயில் கலோரிகள் குறைவு. எனவே கத்திரிக்காய் அதிகம் சாப்பிட்டான் உடல் எடை கூடிவிடாது. ஒரு நடிகையின் பெயரிலிருந்து ஒரு வகை கத்திரிக்காய் உண்டு. அது சிம்ரன் கத்திரிக்காய். இதை உருவாக்கிய நிறுவனம்தான் இப்படியொரு பெயர் வைத்துள்ளது. அந்த பெயரில் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையும் இருப்பது தற்செயலானது. தோல் நோய் உள்ளவர்கள் கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது என்பார்கள். மிக அதிகளவில் தொடர்ந்து கத்திரிக்காய் சாப்பிட்டால் உடலில் உள்ள செல்களின் இரும்பு சத்து குறைந்து விடுகிறது என்கிறார்கள். அப்படி கத்திரிக்காய் சாப்பிடுபவர்கள் இரும்பு சத்து கொண்ட வேறு உணவுகளையும் சுடவே சேர்த்து கொள்ளலாம். கத்திரிக்காயின் தோலில் நிறைய சத்துகள் உண்டு. எனவே தோலை சீவிவிட்டு கத்திரிக்காயை உண்ண வேண்டாம். இந்தியாவை தவிர வேறொரு நாட்டையும் கத்திரிக்காயின் தாயகம் என்பார்கள். அந்த நாடு இலங்கை. பச்சை, கருப்பு, வயலட், வெள்ளை உள்பட பல நிறங்களில் கத்திரிக்காய்கள் கிடைக்கின்றன.